ஆண்டவரே இதை உம்முடைய சரீரமாய் ஆசீர்வதிக்கிறேன் உமக்கு நன்றி. ஆண்டவரே இந்த ரசத்தை நீர் ஆண்டவரே ரத்தமாய் ஆசீர்வதிக்கிறேன் உமக்கு நன்றி அப்பா. இந்த விசுவாசத்தோடு புசித்து பானம் பண்ணி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைதான் ஆண்டவரே பரிசுத்தத்தை கொடுக்கிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவன். எனக்கான நிலையில் அமாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானத்தை அறியாததினால் தனக்கு ஆக்கின தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானத்தை அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். நாம் நம்முடைய ஞான பிள்ளைகள் நம்முடைய கரத்தில் அப்பத்தை கொடுப்பார்கள், ரசத்தை கொடுப்பார்கள். வலது கையில் அப்பத்தை வைத்து ஆண்டவரே இந்த அப்பம் ஆண்டவருடைய சரீரம், ஆண்டவர் இடது கையில் இருக்கிற ரசத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இது ரசம் ஆண்டவருடைய ரத்தம் ஆண்டவரே அப்படின்னு விசுவாசத்தில் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். சரிங்களா? கடைசியாக கொடுத்து முடிச்சபடி எல்லாம் யோகம் இருந்து ஒரு மனதோடு நாம் புசிப்போம். அதற்குள்ளாக நம்முடைய கோயிலை ஒரு பாடலை பாடி தேவன் பயன்படுத்துவோம். சிலுவையில சிறியதோ என் மேல சொட்ட சொட்ட பாவி நான் பரிசுத்தமாவே இயேசுவே பாவி நான் பரிசுத்தமாவே சிலுவையில சிறியதோ என் மேல சொட்ட சொட்ட பாவி நான் பரிசுத்தமாவே இயேசுவே பாவி நான் பரிசுத்தமாவே
பரிசுத்தம் பண்ணி அதை விட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இதை உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரமாக இருக்கிறது. இன்னும் கூறுபடி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவங்க அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறுபடி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வரப்படவும் அவருடைய மரணத்தை தெரிவிப்பீர்கள். ஜெபிப்போம். தேவனே, வடையில் இருக்கிறதான வெளியேறப்பட்ட ஒரு சரீரத்துக்காக நன்றி ஆண்டவரே. விடுதலையில் இருக்கிற ஒரு வெளியேறப்பட்ட ரத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த சரீரத்தினாலும் இந்த ரத்தத்தினாலும் எங்களை சுத்திகரித்து தூய்மைப்படுத்தி உங்களுடைய சரீரமாய் மாற்ற போறதுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஒருமித்து புசித்து பானம் பண்ணி உங்களுடைய தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கிறதா தாழ்த்துகிறோம். உங்களுடைய பரிசுத்த கரத்திலே கொடுக்கிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் ஏகோபித்து புசித்து பானம் பண்ணுவோம். கூடி வந்திருக்க நம்மளோட சகல பரிசுத்தவான்களோடு எப்பொழுதும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலவற்றை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். சாப்பாடு ரெடி பண்ணிருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் ஒரு தட்டு எடுத்து போட்டு காசு இருக்கிறாங்க. எல்லாம் ஒரு தட்டு எடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஐயா போட்டு விடுங்க, போட்டு விடுங்க. எல்லாம் போடுறோம். எல்லாருக்கும் ஒரு தட்டு எடுத்துட்டு வாங்காதீங்க. ஏன்னா நீங்க கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கனால கொஞ்சம் லெவல் பண்ணணும். அதனால தயவுசெய்து கொஞ்சம் கீழ் படிக்க நீங்க ஒரு நாளைக்கு கத்தவங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் வாழ்த்தி கொள்ளுங்க, வாழ்த்தி போங்க. ஐயா 10 போடுங்க. ஐயா அப்படி போடாதீங்க. அப்படி போடாதீங்க. 10 போடுங்க. சுவிட்ச் போட முடியாது, ஒன்றும் போட முடியாது. எடுத்துருங்க.